ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம மறுபடியுமே கனெக்ட் ஆகிருக்கோம். அதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 வீக்குக்கான மீல் ப்ரிப்பரேஷன் தான். வாங்க குவிக்காக வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்னோட வீக் பிளானர்ல எப்பயுமே ஃபர்ஸ்ட் இந்த டேட் சிறப்பு தான் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு வர்ற மாதிரி நான் செஞ்சு வச்சிருப்பேன். ஆனா அவ்வளோ நல்லா வரவே வராது. 1 வீக்லேயே காலி ஆயிடுங்க. சூப்பரா இருக்கும். இதை கூடவா கடையில வாங்குவீங்க? இதெல்லாம் வீட்டுல செஞ்சு பாருங்க. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம ஈஸியா குவிக்கா பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தி. வாங்க நான் எப்படி பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். நீங்களுமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த டேட்ஸை நான் ஹனியில ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டேன். ஏன்னா ஹனியில ஊற வச்ச டேட்ஸ் என் பொண்ணுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹனியில ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த டேட்ஸை ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்ஸ் முங்குற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருங்க. 3 விசில் வரணும். ஏன்னா 3 விசில் வந்தாதான் அந்த டேட்ஸ் நல்லா வெந்து வருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை தனியா செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை வச்சுதான் நம்ம அந்த டேட்ஸை மிக்சியில போட்டு அரைக்கணும். தென் இந்த தண்ணியில நீங்க கடுங்காப்பி போட்டு குடிச்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த டேட்ஸ் எல்லாம் குக் ஆயிருக்கும் பாத்தீங்களா? இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கு நம்ம அந்த தனியா தண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா? அந்த தண்ணியை ஊத்தியே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவே பாத்தீங்கன்னா நமக்கு நிறையவே கிடைக்கும். இதை மறுபடியும் நான் அதே குக்கர்ல தான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போறேன். ஏன்னா நம்ம அதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டவ்ல வச்சு இதை நம்ம குக் பண்ணணும். அதுக்காண்டி தான் நான் அதே குக்கர்ல எடுத்திருக்கேன். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த ஒரு செடிமெண்ட்டுமே கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு நல்லா நீங்க மிக்சர்ல அரைச்சி எடுத்துக்கிடணும். தென் மறுபடியும் அந்த செடிமெண்ட் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்ப பாருங்க எனக்கு எந்த வேஸ்ட்டுமே கிடைக்கல. நீங்களுமே இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குக்கரை அப்படியே ஸ்டவ்ல வைக்கணும். நல்லா கரண்டி வச்சு அடிப்பிடிக்காத அளவு கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜ்ல சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிருக்கேன். சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வராதுங்க. நல்லா நின்று வெந்துடும். இதுதான் கன்சிஸ்டன்சி. நல்ல ஒரு சிரப் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் அந்த சிரப்பை ஒரு கண்ணாடி பாட்டில தான் ஸ்டோர் பண்ண போறேன். இந்த பாட்டில நல்லா ஸ்டெரைல் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பண்ணி வச்சிருக்க டேட் சிரப் நல்லா கூல் டவுன் ஆயிருக்கணும். தென் அந்த கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் என்னன்னா இந்த சிரப்பை வெளியில 3 days வச்சிருக்கலாம். நீங்க மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணலாம். தென் இதை மில்க் கூட 1 ஸ்பூன் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பரா இருக்குங்க. வெளியில வாங்கினதை விட வீட்டுல செஞ்சது பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அருமையா இருக்குங்க. இது உங்க வீட்டுல உள்ள குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே குடிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மார்னிங் குழந்தைங்களுக்கு ஈஸியா ஆத்தி கொடுத்துடலாங்க. வேலையும் வேகமா முடிஞ்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சப்பாத்தி டோ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ்ல இருந்துட்டு எல்லாருமே ஆபீஸ் கோயிங் பர்சன் ஆயிட்டோம். ஸோ வீட்டுல வேலை செய்யறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்ப உள்ள குழந்தைங்கள நமக்கு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே சட்டு போட்டு நீங்க சமைச்சு முடிச்சிடலாம். மெயினா மோஸ்ட்லி நைட்டு எல்லார் வீட்லயுமே டின்னர் இட்லி தோசை தென் சப்பாத்தியா தான் இருக்கும். அதுவும் வயசானவங்க இருக்கிற வீட்டு மோஸ்ட்லி சப்பாத்தி தான். இப்ப டாக்டரே சப்பாத்தி தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால சப்பாத்தி டோ நம்ம டெய்லி பிசைஞ்சிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நீங்க பல்கா மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. நான் எப்பவும் போல கோதுமை மாவு எடுத்துட்டேன். நான் வீட்டுல அரைச்ச மாவு தாங்க எடுத்திருக்கேன். அது கூட உப்பு நான் பாத்தீங்கன்னா லைட்டா 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுவேங்க. ஏன்னா சுகர் ஆட் பண்ண அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாவும் இருக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கும். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் சுகர் ஆட் பண்ணுவேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா டோ பிசைஞ்சிட்டேங்க. நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அமுத்தி பிசையணும். நம்ம எவ்வளவுக்கு நம்மளோட ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற முதங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாவும் பஃபினஸாவும் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதோட அப்பர் போர்ஷன் காயாம இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் சப்பாத்தி மாவு ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. அப்பாடா ஒரு வழியா 1 வீக்குக்கான டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் எப்படினாலும் ஒரு பயிர் குழம்பு வச்சே ஆகணும். அது பாத்தீங்கன்னா நம்ம ஊற வைக்க கண்டிப்பா மறந்துடுவோம். காலையில எந்திரிச்சு ஐயோ என்னடா பண்றதுன்னு முழிச்சுட்டு இருப்போங்க. அதுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க நல்லா நிம்மதியா இருக்கலாம். நான் பாத்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் சுண்டலும் தட்டப்பயிர் இருந்தது. அது ரெண்டையுமே பாத்தீங்கன்னா ஒன்னா ஊற வச்சுட்டேங்க.
நல்லா வந்துட்டு ஓவர் நைட் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ஊறல் ஸ்மெல் வரும். தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு எப்பப்ப தேவைப்படுது அப்ப வந்து சட்டுன்னு குக்கர்ல போட்டு விசில் வந்து குழம்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராசஸ் பிடிச்சிருக்கோ அதையுமே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. 1 வீக் மீல் பிளானர்ல இந்த ப்ரிப்பரேஷன் தாங்க ரொம்ப ஈஸி. டெய்லி இட்லி மாவு அரைச்சு போர் அடைச்சிருச்சுங்க. அதனால இன்னைக்கு வந்துட்டு அடை மாவு தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். நான் எந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணுவேங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல தாங்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுப்பேன். ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து இது சாப்பாட்டு அரிசிங்க, இதுமே ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, தென் வந்து உளுந்தம் பருப்பு, இந்த மூணுமே பாத்தீங்கன்னா அரை டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாங்க கொஞ்சம் பொங்கி வரணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். அப்பதான் நமக்கு வந்துட்டு அதோட தூசி எல்லாமே போகும். நல்லா மாவுமே நல்லா வெள்ளையா இருக்குங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ண விடுங்க. அப்படி இல்லைன்னா அடமாவுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து 3 hours சோக்கிங்கே போதும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாமே வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டைமுமே வந்து ஒரு 3 வட்டம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து அந்த ஊறல் ஸ்மெல் வராம இருக்கும். நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்ப வந்து அடமாவை கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் பாத்தீங்கன்னா என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். தென் வந்து ஒரு கை பூண்டு, பெருங்காயம் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணணுங்க. தென் வந்து சோம்பு. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பல்சஸா போடுறோம் பாத்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து கேஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதனால வந்துதான் வந்து பெருங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் கேஸ் ரிலீஃப் ஆகும். அதுக்காண்டி தான் பெருங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே தூள் பெருங்காயம் போடாதீங்க, கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஏன்னா கட்டி பெருங்காயம் தான் நமக்கு அளவு தெரியும். இந்த மாதிரி போட்டு அதையுமே வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல தாங்க அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில எடுத்ததுனால நான் வந்து மிக்ஸி ஜார்லயே அரைச்சிடுவேன். நான் வந்து 3 பேட்சா போட்டு அரைச்சிருந்தேங்க. இப்ப லாஸ்ட் பேட்ச்ல நம்ம ஊற வச்சிருந்தோம் பாத்தீங்களா, வத்தல், சோம்பு, பூண்டு, அதையும் போட்டுக்கோங்க. அது கூட வந்து உப்பு போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கைவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணாதீங்க, நல்லா கைவிட்டு மிக்ஸ் பண்ணாதான் நல்லா வந்து புளிச்சு வரும். அடமாவுக்கு வந்து புளிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நம்ம மாவு அரைச்ச உடனே அப்படியே கூட தோசை ஊற்றி சாப்பிடலாங்க, சூப்பரா இருக்கும். இப்ப அடமாவை ரெடி பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த அங்கன்வாடி மாவுல வந்துட்டு கேக்கு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல வந்து கேக் பண்ணி கொடுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. சரி நம்ம இதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் தான் கேக் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் அந்த ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் பாத்தீங்களா, இதுல வந்துட்டு ஒரு கிண்ணம் தான் சத்து மாவு எடுத்திருக்கேங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஜல்லடையில வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கிடணும். ஏன்னா சலிக்காம போட்டோம்னா நெருன்னு இருக்குங்க, கேக் வந்து சாஃப்டா கிடைக்காது. நல்லா ஜலிச்சு எடுங்க. எனக்கே இன்னைக்கு தாங்க தெரிஞ்சிச்சு. பாருங்க, இதை ஜலிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு எவ்வளவு அந்த குறைன்னு சொல்லிட்டு இருக்குன்னு. இந்த மாவு தாங்க ரொம்ப சாஃப்டா இருந்தது. இந்த இப்ப எடுக்கிறேன் பாத்தீங்களாங்க, இந்த மாவு ஃபுல்லாமே ரவை தாங்க இருந்தது. கேக் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ண விடணுங்க. இதுக்குள்ள வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுட்டேங்க. ரிங் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெயின் என்னன்னாங்க, நம்ம கேஸ்கெட்டும் போடக்கூடாது, விசில் போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி வந்துட்டு சிம்ல வந்து ஒரு 10 நிமிஷம் வைங்க. நல்லா குக்கர் வந்து ப்ரீ ஹீட் ஆயிரும். கேக்குக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எந்த பவுல் எடுத்தோமோ அதுல தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்ப அதே கிண்ணத்துல பாத்தீங்கன்னா அரை கிண்ணம் வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன். சுகரை வந்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் தாங்க ஊற்றணும். அதுமே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்து ஃபைனல் என்னன்னு பாத்தீங்கன்னா மில்க் தாங்க ஆட் பண்ணணும். மில்க் பாத்தீங்கன்னா மஸ்ட் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். கேக் பேட்டருக்கு நம்ம வந்து ரா மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ரா மில்க் நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரு ஹேண்ட் விஸ்க் எடுத்துக்கோங்க. ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது. அதனாலதான் இதே மாதிரி வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த விஸ்கை வந்து இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா நமக்கு அந்த பேட்டர் வந்து ஒரு மாதிரி ஃபோல்டிங்ல வந்து விழும். இதுதான் கன்சிஸ்டன்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் மோல்டுக்கு நான் அந்த மாதிரி ஒரு அடிகனமான ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேங்க. இதுல வந்து ஆயில் ஊத்திட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட கேக் டின் இருந்ததுன்னா நீங்க அதுல கூட செய்யலாங்க. என்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது. நான் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன். தென் அது கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு போட்டு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் பேட்டரை வந்து அப்படியே ஸ்லோவா இதுக்குள்ள ஊத்திடணும். பேட்டர் ஊத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து உள்ள ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலும் அது வந்து போகும்.
நான் பாத்தீங்கன்னா வந்துட்டு கேஷ்யூஸ் வச்சிருந்தேன், அதை தான் வந்து மேல அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணேங்க. நீங்க உங்ககிட்ட வேற ஏதோ நட்ஸ் இருந்தாலும் அதையுமே நீங்க அப்படியே மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே இதுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி சிம்ல வச்சுக்கோங்க. குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30ல இருந்து 35 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். ஊடால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபோக் வச்சு குத்தி பாருங்க. இதுல ஒட்டாம இருந்தது அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா வேகல. பாருங்க எனக்கு ஒட்டி இருக்கா, அதனால வேகல. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தாங்க குத்தி பார்த்தேன். இப்ப பாருங்க ஒட்டாம வந்துருச்சு. ஸோ இப்ப நமக்கு வந்து கேக் ரெடி. அதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அந்த கேக்க பாத்தீங்கன்னா கட் பண்ணலாங்க. ஐயோ சூப்பரா கட் பண்ண வந்ததுங்க. கேக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. சத்தமாவுல தான் பண்ணிருக்கோம்னு யாருக்குமே கண்டே பிடிக்க முடியாதுங்க. அவ்வளவு சூப்பரா இருந்ததுங்க. நல்லா வெந்து வந்திருந்துச்சு. நீங்களுமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இந்த கேக்கே தாராளமா வந்து 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருந்துச்சு. எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நான் செய்யற கேக் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களுமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா சுலபமா வந்து கேக் பண்ணிட்டோங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி, ஈஸியாவும் பண்ணிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர். இதுக்கு நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோலி உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர்ல வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வர்ற அளவுக்கு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுந்த விட இந்த கருப்பு உளுந்துல தாங்க நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, குறுக்கு வலின்னு சொல்லிட்டு எந்த வலியுமே வராதுங்க. ஏன்னா கருப்பு உளுந்துல வந்து ரிச் ஆஃப் கால்சியம் இருக்குது. அதனால வந்து கண்டிப்பா எல்லாருமே எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே டம்ளர்ல வந்துட்டு 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதையுமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரிசி பாத்தீங்கன்னா பொரிஞ்சு வரணும். இந்த அளவு தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. எல்லாமே வந்து அவங்கவுங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து. உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்க நிறைய கூட சேர்த்துக்கலாம். நான் எப்பவுமே வந்து இந்த ப்ரொபோர்ஷன்ல தான் எடுப்பேன். அதனாலதான் இவ்வளவு எடுத்திருக்கேன். தென் அது கூட பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காயும் கொஞ்சம் சுக்கு போட்டுக்கணுங்க. ஏன்னா வந்து சுக்குக்கு மிஞ்சின மருந்தே கிடையாதுங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பண்ணி குடிச்சோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அமிர்தத்துக்கு ஈக்குவலா வந்து இந்த பவுடர் இருக்கும். நீங்களுமே வந்து வீட்டுல அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இதை பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வந்து ஆற விடணும். ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா குறைன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஃபைன் பவுடரை எடுத்தாதான் நமக்கு கஞ்சியோ இல்லைன்னா ஒரு கூழோ காய்ச்சும் போது நல்லா இருக்கும். இதுல வந்து நாட்டு சக்கரை போட்டும் நீங்க வந்து குடிக்கலாம். தென் இல்லை அப்படின்னா உப்பு போட்டுமே வந்து நீங்க வந்து கூழ் மாதிரி குடிக்கலாங்க. தென் அது கூட வந்து ஃபைனலா வந்து தேங்காய் பூ துருவி போட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கணும்னா இந்த மாதிரியான ஹெல்த் மிக்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 1 மாசம் என்னங்க 2 மாசம் வரைக்கும் கூட கெடாம சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் தாங்க ரெடி பண்ண போறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து தேங்காய் எல்லா குழம்புக்கும் போடணுங்க. எல்லா பொரியலுக்குமே வந்து தேங்காய் துருவி போடணும். தேங்காய் வந்து நம்மளோட குக்கிங்ல வந்து ஒரு மெயின் பார்ட்னே சொல்லலாம். அந்த தேங்காவை பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு நைஸா அரைக்கணுங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பொரியலுக்குமே துருவி போடணும். 2 வேலையா இருக்கும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தேங்காவை கட் பண்ணி மிக்ஸி ஜார்லயே வந்து போட்டு அரைச்சு வச்சுட்டீங்கன்னாங்க உங்களுக்கு அந்த வேலையுமே பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். இந்த மாதிரி வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப தேவையோ அப்பப்ப வந்து நீங்க போட்டுக்கலாங்க. பொரியலுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா தேங்காய் பூ போட்டே ஆகணும். அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ரெடி பண்ண போறது பாத்தீங்கன்னா குக்கிங்லயே ரொம்ப மெயினுங்க. புளி பேஸ்ட் தான். ஏன்னா புளி பேஸ்ட் இல்லாம எந்த குழம்புமே வைக்கவே முடியாதுங்க. எல்லா குழம்புக்கும் வந்து புளி போட்டே ஆகணும். எக்ஸப்ட் பருப்பை தவிரங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த புளி பேஸ்ட்டுமே வந்துட்டு பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை பாதிக்கு பாதி முடிஞ்ச மாதிரி அர்த்தம். உங்களுக்கு எவ்வளவு புளி வேணுமோ அந்த புளியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. தென் அது கூட வந்து நல்லா சுட வந்து சுடு தண்ணி ஊத்திக்கோங்க. அந்த புளி முங்குற அளவு வந்து ஊத்திடணும். இதை பாத்தீங்கன்னா 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க. இப்போ 1 ஹவர் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த சூடும் ஆறிருங்க. புளியுமே பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அந்த புளியை வந்துட்டு கையிலேயே வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. தென் மசிக்க முடியல அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த கசடு இருக்கும் பாத்தீங்களா அது எல்லாமே வந்துட்டு போட்டு நல்லா வந்து மிக்சியில போட்டு அரைக்க போடுங்க. தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல ஏதோ கொட்டை இருந்தது அப்படின்னா அதை ஃபர்ஸ்டே எடுத்துருங்க. இல்லைன்னா வந்து கொட்டையுமே சேர்ந்து அரைச்சிருங்க. கொட்டை அரைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மிக்சி வந்துட்டு பாலாயிடும். மிக்சி அரைபடாது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இப்ப புளி பேஸ்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடணுங்க. நல்லா வந்து ஸ்பூனை வச்சு கிளறினீங்க அப்படின்னா அந்த நல்லா வந்து எல்லாமே ஃபில்டர் ஆகி வந்துடும். தென் அதுக்கப்புறம் இந்த கசடு இருக்கு பாத்தீங்களா, இதையுமே வந்து 2-3 டைம்ஸ் வந்து நல்லா அரைச்சு அதோட ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குங்க. அந்த வேஸ்ட் இருக்கு பாத்தீங்களாங்க, அதை வந்து நம்ம அது இப்ப வந்து ஆடி மாசம் இல்லையாங்க, விளக்கெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி கிளீன் பண்ணுவோம். அதுக்கு வந்து இந்த புளி பேஸ்ட்டை வச்சுக்கலாங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது கூட வந்து சபினா பொடி மட்டும் போட்டு விளக்கி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த புளி பேஸ்ட்டை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு தூள் உப்பு கொஞ்சமும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து மஞ்சத்தூள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப நாளைக்கு வந்து புளி பேஸ்ட்டை வந்து சூப்பரா வச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வருங்க. இப்ப இந்த பாத்திரத்துல இருக்க தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா கீழே அரை பாத்திரத்தை விட கம்மியா வந்து சுண்டி வரணும். அந்த அளவுக்கு பாருங்க, நல்லா வெயிட் பண்ணணுங்க. இந்த மாதிரி வந்து நல்ல பேஸ்ட் பதத்துக்கு கிடைச்சிரும். இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி வந்து சிலிக்கான் ட்ரே வச்சிருக்கேங்க, இதுலதான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சிலிக்கான் ட்ரே இல்லைன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ்லயே கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா ஐஸ் மோல்டு, அந்த வந்து ஐஸ் கியூப் ட்ரே எடுத்துக்கோங்க. அதுல வந்து இந்த மாதிரி வந்து நம்ம புளி பேஸ்ட்டை வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்ப குழம்புக்கு தேவையோ அப்ப வந்து 1 கியூப் அப்படி இல்லைன்னா 2 கியூப் அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இருக்குங்க, எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். டக்குன்னு வந்து புளி கரைக்க முடியல அப்படின்னா இதுல வந்து 2 கியூபை எடுத்தோமா, குழம்புல போட்டோமா, குழம்பு கொதிச்சுச்சா, சாப்பிட்டோமான்னு போயிட்டே இருக்கணுங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து மோஸ்ட்லி என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் தாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி தாங்க என்னோட வீக்கெண்ட்ல வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு நீங்களுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சன்ல நிக்கிற வேலையும் மிச்சமாகுங்க, டைமும் சேவ் ஆகும், வேகமா வந்து சமைச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நான் இப்ப ரெடி பண்ணது எல்லாமே வந்து சிம்பிளா தான் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதே மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் பண்ண ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீக் பிளானர்ல உங்களை நான் மீட் பண்ண வர்றேங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களுமே வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு டைம் வந்து உண்மைக்கே சேவ் ஆகும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.